ஸோ ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் தான் விளையாட போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ப்ரைவசி பாலிசி இதெல்லாம் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நான் உங்களுக்கு கட் பண்ணிடுறேன். வீடியோ ஷார்ட் அந்த மேட்ச் விளையாடுறது மட்டும் நான் கொடுக்குறேன். என்ன யூசர் நேம் கேமர் பாய். சரி, கேமர் பாய் 7 கொடுத்தாச்சு. கைஸ், நான் உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் எல்லா ஸ்டெப்ஸையும் முடிச்சுட்டு. கைஸ், இப்போ நான் எல்லா டுட்டோரியலும் முடிச்சிட்டேன். ஸோ கண்டினியூ செக் லேட்டர். பாய். இப்போ இன்னொன்று வரும் பாருங்களா, சொல்லு இன்னொன்று வரும் வரல. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம அந்த இன்பாக்ஸ் இருக்குல்ல, எனேபிள் ரெக்கமெண்ட் பேனர் செட்டிங்ஸ். எஸ், ஹோம் ஸ்க்ரீன். இதோ அலெக்சாண்டர் ஆர்னால்டு. இவங்க டிஃபால்ட்டாக கொடுத்துருவாங்க கைஸ் தான். இப்போ ஃப்ரீ ஃபயரில் லெவல் 3 2 லெவல் 3லேயே நம்மளுக்கு ஆண்ட்ரூ கேரக்டர் கொடுத்துருவாங்கல்ல. ஃபஸ்ட்டு ஆடம் இருந்துச்சு, இப்போ லெவல் 3ல் வந்துட்டு டாட்யூஷா இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறானுங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் கிளைம் பண்ணிட்டு கைஸ், எண்டில் இந்த டோக்கன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, இந்த பிங்க் கலர் டோக்கன்ஸு, அது வந்துட்டு நம்ம எண்டில் ஸ்பின் பண்ணுவோம். இப்போ மேட்சுக்கு போவோம். ஃபுட்பால் லீகு நான் ஏற்கனவே விளாண்டனால நான் டுட்டோரியல்லாம் டக்குன்னு முடிச்சிட்டேன். யாராவதுக்கு எப்படி டுட்டோரியல் தெரியணும்னா, ஸோ காய்ஸ், பேக்ரவுண்ட் நாய்ஸை கண்டுக்காதீங்க. ஸோ எங்கள் அப்பா பெங்களூர்லேருந்து வந்தாங்க இப்போ தான். எங்கள் அப்பா ஊர் பெங்களூரா. ஸோ அங்கே போயிட்டு இதை பார்த்துட்டு வந்தாங்க, அவங்களோட அப்பாவை. எங்கள் தாத்தாவை பார்த்துட்டு வந்தாங்க கைஸ். எங்கள் அப்பா கனெக்ஷன் இல்லையா? அந்த ஸ்கொயர் இது வந்துச்சு. ஸோ கைஸ், நான் சொல்ல மறந்துட்டேன். யாராவது எனக்கு ஃபுட்பால் முன்னாடியே விளாண்டுருக்கனால எனக்கு டுட்டோரியல் தெரியும். ஸோ உங்களுக்கு யாராவது டுட்டோரியல் தெரியலனா, இது நான் இப்போவே முடிச்சுட்டு இன்னொரு டிவைஸில் ஒரு வீடியோ போடுறேன், அதில் பார்த்து கற்றுக்கோங்க. அப்போவே டுட்டோரியல் வீடியோ கற்றுப்பான். பட் நம்ம அந்த எக்ஸாக்டாக ஸ்டார்டர்ஸ்லாம் நம்ம எக்ஸாக்டாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்போம்ல, நான் உங்களுக்கு அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன். அந்த டுட்டோரியலில் நான் உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு ப்ளஸ் மேட்ச்லேயும் நான் சொல்லித்தரேன். ஸ்டார்ட் ஆஃப் ஆகும். போ காய்ஸ், போ நம்ம So guys, sorry for the background noise. My father came. So வாங்க, இப்போ நம்ம ஒரு கோல் ஸ்கோர் பண்ணியாச்சா. மான்செஸ்டர் யுனைடெட் இந்த டேக்கில் எப்படி யூஸ் பண்ணுறது? என்னடா டேக்கிலே உழுக்க மாட்டேங்குது. உழுந்துட்டான். ஐயோ, அவன்கிட்டே பால் போயிடுச்சு. என்ன பண்ணிருக்க நீ? இருக்கேன், இது வில்ஃப்ரட் ஹிக்கி தானே அவன்? ஆமாம். ஸோ பாசிங்க வர மாட்டேங்குதே. போடான். சரி போடா. இப்போ மெஸ்ஸிக்கிட்ட போயிடுச்சா? கைஸ், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு மெஸ்ஸி பிடிக்குமா ரொனால்டோ பிடிக்குமான்னு. இது மெஸ்ஸினா லைக் பண்ணுங்கள், ரொனால்டோனா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, நான் என்னோட இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு இருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். 2 கோல் ஸ்கோர் பண்ணியாச்சு. 5 கோல் அடிக்கிறோம் பாருங்க. எண்டில் 5 கூட அதிகமாகவே பண்ணலாம் இருந்தது கைஸ். எங்களை மான்செஸ்டர் யுனைட்டடை கவுத்து போட்டு அடின்னு அடிக்கிறானா இல்லையான்னு பாருங்க. ஸ்டார்டர் பேக் யூஸ் பண்ணியிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன், காசு கொடுத்து. அப்போ தான் மான்செஸ்டர் யுனைடெட் காமா விங்காலாம் வந்திருக்கானுங்க. ஏதோ அதான் ஸ்டார்டர் பேக்காக வரும்.
இப்போ மெஸ்ஸி கிட்ட பாஸ் பண்ணலாமா? பண்ணிட்டேன். போடு, கோல் செலிப்ரேஷன். மெஸ்ஸி 3 கோல். என்னடா 5 கோல்ஸ் இப்போவே 3-9 2 போட்டால் 5 கோல்ஸ்க்கு மேலேயே போயிடும் போலையே. லியோ மெஸ்ஸி. ஸோ போயாச்சு கைஸ். இருங்க, இவனுக்கு ஐயோ நான் ஸ்டூப்பிட் கைஸ். எவனாவது கிறுக்குத்தனமாக அப்படி லாங் பாஸ் பண்ணுவானா? அந்த இடத்துல போயிட்டு இதோ இப்போ வாங்குறது கஷ்டம். இவங்க ஸ்டார்டர் பேக் தான் கைஸ் வாங்கியிருப்பாங்க 100%. அலெக்சாண்டர் ஆர்னால்டு, அதுக்கப்புறம் ஏதோ காமாவிங்கா. இப்போ இந்த பிளேயர் பேர் பாருங்களா, இதோ சன்னு. கரெக்டாக தான் வருது. ஸ்டார்டர் பேக் வாங்கியிருக்காங்க கைஸ் ஃபுட்பாலில். ஐயோ இப்போ என்ன பண்ணலாம்? கைஸ் இப்போ நம்ம பெரிக்கோ கிட்ட பாலை குத்தாச்சு. இப்போ வில்ஃப்ரெடுக்கு பாஸ் மெஸ்ஸி டைரக்ட் பாஸ். ஒரு ரெஸ்பெக்ட் போடு. என் 4th ஃபேவரட் செலிப்ரேஷன் இது. ஃபஸ்ட்டு என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். கெஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷார்ட் அவுட் இருக்கும். சாரி, ஷவுட் அவுட். டைம் முடிய போதா? ஆமாம் கைஸ், 41னா டேரெக்டாக போயிட்டு இந்த அடிச்சிட்றேன். இது 3 minutes ஆட் சொல்லு, அது முடிஞ்சிடும் ஹாஃப் டைம். போடு, கோல் செலிப்ரேஷன் தான் கோட் தான். பட் எனக்கு ரொனால்டோ தான் யூஸ் பிடிக்கும். ரொனால்டோ இஸ் த கோட் கைஸ். இப்போ இன்டைமில் இப்போ இன்னும் கண்டினியூ பண்ணாதீங்க. லைக் இப்போது மறுபடியும் பால் எடுத்துகிட்டு போகிறது எஃபர்ட் போடாதீங்க. அப்படியே இன்டைம் முடிஞ்சிடும் பாருங்களேன். இப்போ நான் போகிறேன் பாருங்கள். இப்போ டக்குன்னு முடிஞ்சிடும் பாருங்கள். 3 minutes ஆடுட்டேன். இருங்க, இதில் கோல் ஸ்கோர் பண்ண முடியுமா என்னன்னு தெரில எனக்கு. இதோ பார்த்தீங்களா, போகிறதுக்குள்ளே இது. ஸோ கைஸ், இப்போ நான் ஸ்டார்ட் ஆஃப் நான் தானே. ஸோ இவங்கிட்ட பாலை பாஸ் பண்ணியாச்சு. இப்போது ஐயோ, இப்போ டேரெக்டாக மெஸ்ஸிக்கிட்ட போயிடலாமா? ஏதாவது பண்ணி மெஸ்ஸிக்கிட்ட மட்டும் பாலை குத்துட்டேன்னா போதும். பண்ணிட்டேன் கைஸ். இதுக்கப்புறம் ஃப்ரீயாக விளாட்லாம். ஓ டேம் ஷேட், நான் கொஞ்சம் பின்னாடி வந்து பாஸ் பண்ணியிருக்கணுமா இருந்துச்சு கைஸ். இப்போ ஃப்ராங்க் அனாயா கிட்ட இருக்கு பாலு. ஸோ வில்ஃப்ரெட் ஹிக்கி. ஸோ நம்ம இந்த சைடு போகிறோம். வாங்க கைஸ், இப்போ இந்த சைடு போயாச்சா? இப்போது இவங்கிட்ட பாஸ் பண்ணிடலாம். டிலா ரோசாக்கு டேரெக்டாக ஒரு கோல் ஸ்கோர். போடு, கோல் செலிப்ரேஷன் 6 கோல்ஸ். டக்கு நான் ஸ்கிப் பண்ணிடுறேன் இதை. கைஸ் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கு, அதுக்கு மட்டும் கொஞ்சம் கண்டுக்காதீங்க கைஸ் ப்ளீஸ். உங்கள் வீட்டு புள்ளியாக நினச்சி என்னை மன்னிச்சு விட்டுருங்கடா. இப்போ நான் கிட்ட போயிட்டு ஒரு ஆங்கிள் இது பண்ண ஃபவுல். போடு, வேணுன்ட்டே தான் பண்ணேன். நான் வேணுன்ட்டே தான் ஃபவுல் அடித்தேன். வேணுன்ட்டு சும்மா காமிக்குதான் உங்ககிட்ட. ஐயோ, இவன் மெஸ்ஸி எல்லோ கார்டா? மெஸ்ஸிக்கிட்ட ப்ளே பண்ண வேணாம் ஒரு கொஞ்சம் செகண்ட்ஸ்க்கு. ஏன்னா இப்போ மறுபடியும் ஏதாவது டேக்கிள் ஹார்ட் பண்ணால் ஃபவுலில் டேக்கிள் ஹார்ட் பண்ணால் இவனுக்கு ரெட் கார்டு கொடுத்துருவானுங்க. இவன்கிட்ட பாஸ் பண்ணிவிட்டு இங்கே தூரமாக போய் மறுபடியும் இவனுக்கு பாஸ் பண்ணி விட்டு இவனை ஆஃப் சைடா? டோன்ட் டெல் மீ இட்ஸ் ஆஃப் சைடு. அட போட, என்னடா இது ஆஃப் சைடுன்ட்டாங்க திடீர்னு. ஏன் 7th கோல் ஸ்கோர் பண்ணியிருப்பேன்.
இதான் வருது. ஓகே ஓகே ஓகே. சே ஐயோ, ஜஸ்ட் மிஸ். அவனும் உழுந்துருந்தானா ஒரு எல்லோ கார்டு இவனுக்கு கொடுத்துருப்பான். கைஸ் ஒரு சில டைம் நான் என்ன பண்ணுவேன், அப்படி பாலாக டேக்கிள் பண்ணால் ஈஸியாக நான் பாஸ் பண்ணலாம் கைஸ் இன்னொருத்தனுக்கு. ஏன் இந்த சைடு டேரெக்டாக மெஸ்ஸிக்கிட்ட ஓடலாம். இந்த வாட்டி இவன்கிட்ட பால் வந்துச்சு. மெஸ்ஸி நினச்சேன் பாஸ் பண்ண வேணாமேன்னு. இப்போ இவன் பாஸ் பண்ணுவான். சூப்பரா கிறுக்குப்பாய உள்ள நம்மக்கிட்டேயே பாஸ் பண்ணுறான். வில்ஃப்ரெட் ஹிக்கி குக்கி. இப்போ மெஸ்ஸியோட இப்போ மறுபடியும் ஒரு கோல் ஸ்கோர் பண்ணோம்னா சீட்டும்பானுங்க. எனக்கு ஒரு டைம் நடந்துருக்கு கைஸ். இது போயிட்டு மொத்தம் ஹேட்ரிக் அடிச்ச மெஸ்ஸி வச்சு சீட்டுன்ட்டானுங்க பேண்டு. ஒரு டைம் ஆடட் மினிட்ஸா இதில் மெஸ்ஸி வச்சு ஸ்கோர் பண்ண பார்க்கலாம். டேம் சே, 8 கோல் ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். 8 கோலை ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். நியூ பேட்ச் ஏர்ன்டு. இப்போ 7 கோல்ஸ் அடிச்சிருக்கோம். மொத்தம் ஷார்ட்ஸ் 8, டார்கெட் 7, ஃபவுல்ஸ் 2 நம்ம எப்படி பண்ணோம்? 1 தானே. அதுக்கு மெஸ்ஸி எல்லோ கார்டு வந்துட்டு. ஆஃப் சைடு 1, கார்னர் கிக்ஸு 0, ஃப்ரீ கிக்ஸு 0, பாசஸ் 37, சக்ஸஸ்ஃபுல் பாசஸ் 31, மீதி 6 என்னாச்சுன்னு தெரில. இப்போது கிராஸஸ் வந்துட்டு 0, இன்டர்செப்ஷன்ஸ்க்கு 1, டேக்கிள்ஸ்க்கு 12, சேவ்ஸு 0. சரி 0 சேவ் பண்ணிடுறோம் கோல் கீழே. ஏன்னா பால் அவனுங்களை கிட்ட கொண்டு வரவே விடலையே நம்ம. ஓகே கைஸ், நான் சொன்ன மாதிரி டுட்டோரியல் வீடியோ நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். நாளைக்கு ஒரு 6:30 அந்த மாதிரி நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று என்னடா இது ஆட்டோ டெவலப்மெண்ட் செலக்டட்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஸோ நான் இது இருக்குல்ல கைஸ், இந்த ஃப்ரீ காயின்ஸு, அந்த பிங்க் கலர் காயின்ஸை வச்சு ஸ்பின் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, போயிட்டு ஸ்பின் பண்ணலாம். அதை ஏதாவது டைம் டு ஸ்கில் அப்படியே விடுங்க, எனக்கு தெரியும்டா. சரி அது எங்கடா? இதில் தான் இருக்கும் ஷாப்பு. யூ ஃபுட்பால் காயின்ஸ் என்னடா? இல்லை நான் மறந்துட்டேன் கைஸ். அது இப்போ வந்துட்டு நான் எதுக்கு போகணும்? சே மறந்துட்டேன் பார்த்தீங்களா கோய்ஸ். கைஸ் அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு இதை நம்ம ஸ்பின் பண்ணி பார்ப்போம் என்ன கிடைக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். யாரா இது? இல்லை இது என்ன ஆர்சிபி மாதிரி இருக்குது. நான் கிரிக்கெட் ஆர்சிபி ஜர்சி மாதிரியே இருந்துச்சு கைஸ் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது. இவனா நிக்கோலாவா? ஆனால் நிக்கோலா டெஸ்ட்லாம் கேம் ப்ளே பண்ணுறேன். இந்த நிக்கோலா எதுக்கு? சரி ஃபெஸ்டிவ் சீசன் ப்ளீஸ். இல்லை ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம். அவங்கள டாப் வந்துட்டு என்னது? ஆல்பர்ட் ஃப்ரெரர், ஆலிவர் கான், இது டெம்பேலேவா? ஓ டேங்லேலே, ராயன். அது என்ன தலை அவ்வளோ பெரிய வார்த்தைலாம் போட்டிருக்கானுங்க. சரி கைஸ் பார்ப்போம் என்ன கிடைக்குதுன்னு. விஷ்மி லக், ரொனால்டோ அனேபிள் டு செய்யணும். இருக்குது நம்மக்கிட்ட. இதோ ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் இதை சைன் இன் பண்ணு. செலக்ட் அ பிளேயர் டு சைன் இன். இன்னும் பார்சிலோனா பிளேயரு. ஆலிவர் கான் ஜிகே, மட்ரிட் சார்மன். நான் ஒன்று சூஸ் பண்ணுறேன் கைஸ். unable to sign. What the freaking hell? செலக்ஷன் காயின்ஸ் இல்லையா? ஐயோ கைஸ் நான் பார்க்கல அது செலக்ஷன் காயின்ஸ் இருக்கான்னு. ஓகே கைஸ், ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் என்ன இது
இதுவும் அனேபிளில். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். ஸோ அதே மாதிரி நாளைக்கு நான் அந்த டுட்டோரியல் வீடியோவும் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ பை கைஸ்.